உங்கள் கெமிஸ்ட்ரி மென்டர் மரியா ஃப்ரம் எஸ்கே அகாடமி. ஸோ எப்பயுமே வந்து இந்த கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இது வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்டான கிராஃப். இந்த கிராஃப் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் கைனடிக்ஸ்ல இருக்கிறதா கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிராஃப் ஏன் வராங்க, எப்படி வராங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும் அர்கீனியஸ் ஈக்குவேஷன் என்ன வரும், A is equal to A e power minus EA by RT அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. So this is Arrhenius equation. So if you are taking ln on both sides, ரெண்டு சைடும் நீங்க ln எடுத்தீங்க அப்படின்னா ln A e power minus EA by RT. So இப்படி இருப்பாங்க. So வந்து நமக்கு தெரியும் ln of A into B இருந்தாங்க அப்படின்னா we can write it as ln A plus ln B அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். So ln A is equal to ln A plus ln e power minus EA by R. So ln and e power ரெண்டுமே கேன்சல் ஆயிடுவாங்க. So நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் ln A is equal to ln A minus EA by RT அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி கிராஃப் போட்டு வச்சிருக்கிறோம். So எப்படி போட்டுருக்காங்க, y is equal to c minus mx பேட்டர்ன்ல இருக்கிறாங்க. ஆமாமா, ஓகே. So இப்போ in y axis we have ln A, in x axis we have 1 by t, and what about the intercept? This c is called as intercept. C is called as intercept. That is, this point is called as intercept ln A, and this minus EA by R is m, that is slope of the graph. ஓகேவா, புரிஞ்சுதா? சோ இப்போ இந்த கிராஃப இப்போ இந்த டெரிவேஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்ம இந்த क्वेश्चनக்கு அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ ஃப்ரம் क्वेश्चनல இருந்து நமக்கு என்ன டேட்டாலாம் தெரியுது, எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் தட் இஸ் EA is equal to 6.64 கிலோஜூல் per mole கொடுத்திருக்காங்க. and then பாத்தீங்க அப்படின்னா R equal to 8.3 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவாடா, என்ன நமக்கு கேக்குறாங்க, the temperature at which the rate constant becomes e power 2 minute inverse அப்படின்னு கேக்குறாங்க. சோ நமக்கு டெம்பரேச்சர் கேக்குறாங்க, எப்போ அப்படின்னா rate constant K is equal to e power 2 minute inverse இருக்கும் போது நமக்கு டெம்பரேச்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா, சோ இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, சோ நம்ம இப்போ வந்து நமக்கு என்ன ஃபார்முலா, நம்ம இப்போ எப்படி ஃபார்முலா வந்துச்சு நமக்கு தெரிஞ்சிச்சு. சோ ln A is equal to ln A minus EA by R. So this is our formula. ஆமாவா, ஓகே. இப்போ நமக்கு given dataல என்ன இருக்காங்க, A is equal to e power 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ln A இருக்கிற இடத்துல நான் என்ன போட போறேன், e power 2 போடுறேன். So e power 2 which is equal to ln A. ln வேல்யூ நமக்கு தெரியாது, அதை எங்க இருந்து எடுக்கணும், இந்த கிராஃப்ல இருந்து எடுக்கணும். எப்படி எடுக்கலாம், ln A that is intercept, அதுதானே நம்ம டெரிவேஷன்ல பார்த்தோம். சோ ln A is equal to intercept வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 6 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ln A is equal to 6 minus and then A வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கடா, 6.64 கிலோஜூல் கொடுத்திருக்காங்க. சோ 10 power 3 divided by R ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 8.3 into T அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ இதுல நம்ம ln and e power கேன்சல் ஆயிடும். சோ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 6 minus 6.64 into 10 power 3 divided by 8.3 into T. If you are calculating this final term, and you will get the answer as 200. That's it. Okay, so இதுல நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 10 பவர் 3 போட மாட்டீங்க. ஆனா நமக்கு R ஓட வேல்யூ இதுல தான் இருக்காங்க, ஜூல்ல இருக்காங்க. அப்ப நம்ம EA வையும் என்னதான் பண்ணணும், ஜூல்ல தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி K இருக்கு, E பவர் இருக்கு, இதெல்லாம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு டெரிவேஷன் தெரிஞ்சிருந்தா ஈஸி தானே.
ஓகேவா? சோ இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் எஸ்கே அகாடமி. தேங்க்யூ.